நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். அந்த மாணவனுக்கு ஒரு விபத்தில் ஒரு கை போச்சு. ஆனால் அவனுக்கு கனவு என்னடான்னா, நம்ம எப்படியாவது ஒரு ஜூடோ வீரனாயிரணும் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கனவு இருந்தது. ஆனால் ஒரு கை இல்லாமல் அவனால் ஜூடோ வீரராக நம்ம எப்படி ஆகுறதுன்னு அவன் ரொம்ப கவலையில் இருந்தான். அப்படி இருந்தாலும் அந்த பையனோட அப்பா ஒரு ஜூடோ மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். ஜூடோ மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போய், மாஸ்டர் இவனுக்கு எப்படியாவது நீங்கள் ஜூடோ கலையில் நல்லா பெரிய ஆளாகணும் அப்படின்ட்டு. உடனே சரின்னு மாஸ்டரும், சரி இவனை நான் ஜூடோ கலையில் பெரிய மாஸ்டர் ஆகுன்ட்டு ஒரு பயிற்சி ஆரம்பித்தார். பயிற்சி ஆரம்பித்தா அவர் ஒரே பயிற்சி தான் சொல்லித் தருவார், வேறு பயிற்சி சொல்லித் தர மாட்டார். இப்படியே 10 வருஷமாக இதே சொன்னோன்னா அவன் குருக்கிட்ட கேட்டான், குருதேவா இந்த மாதிரி எனக்கு ஒரே பயிற்சி தான் சொல்லித் தருவீங்க, வேறு பயிற்சி ஏன் குருதேவா சொல்லித் தர மாட்டேங்கிறீங்க? இல்லை நீ இந்த பயிற்சியை தேர், அப்புறம் உனக்கு வேறு பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த மனமைதியோட சரி நம்ம குருநாதர் சொன்னால் எதுவும் காரணம் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது குருநாதர் ஒரு நாள் அந்த சிறுவன் மாணவனே, நீ உன்னை ஜூடோ போட்டியில் உன்னை சேர்த்துருக்கான், நீ அந்த போட்டியில் கலந்துக்கணும். அப்போ அவன் குருதேவாகிட்ட இருக்கு. ஐயோ குருதேவா, நானே ஒரே ஒரு வித்தை தான் கற்றுருக்கேன், அதுவும் ஒரு கை வேறு இல்லை, எப்படி குருதேவா நான் கற்றுக்கேன்? இல்லை நீ மன உறுதியோடு கலந்துக்கணும் அப்படின்னு. மன உறுதியோடு கலந்துக்கணும்னு சரின்னா அந்த மாணவன் கலந்துக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு அதுலேயும் அவன் தான் வேணும், 2வது ரவுண்டு அதுலேயும் அவன் தான் வேணும், 3வது ரவுண்டு அதுலேயும் அவன் தான் வேணும், இறுதி சுற்று அதுலேயும் அவன் தான் வேணும். உடனே அவன் பரிசு கோப்பை வாங்கிட்டு போயிட்டு, குருதேவா எப்படி குருதேவா, பல வித்தை கற்றவங்கக்கிட்டே நான் இந்த ஒரே வித்தையை வச்சு ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் குருதேவா சொன்னாராம், உன்னை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாராலே முடியாது. ஏன் குருதேவா அப்படின்னு கேட்டு, ஏன்னா உனக்கு இருக்கிறது ஒரு கை, உனக்கு இடது கை இல்லை. ஆனால் மற்றவங்க உன்னை வீழ்த்தணும்னா இடது கையை பிடிச்சாதான் வீழ்த்த முடியும். அதனால தான் நீ ஜெயிச்சு. உடனே அவன் குருதேவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, குருதேவா நான் உங்களை தவறாக நினச்சிட்டேன் குருதேவா, ஆனால் நீங்கள் குருதேவர்கிட்ட நிரூபிச்சிட்டு அவன் குருதேவர்கிட்ட வணங்கிட்டு அப்புறம் விடையை பெற்றான். இதுதான் இந்த கதையோட